உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4லிருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இன்றைக்கி நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிட்டே இருங்க. ரொம்ப வதக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, அந்த வழுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும். வெண்டைக்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இதை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் 4லிருந்து 5 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, இதை நல்லா எண்ணெயிலேயே பொரிச்சுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணுறது, ஒன்ஸ் எல்லாத்தையும் வதக்கிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை உள்ள சேர்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இனி அது ரொம்ப வேகணும்னு இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா எல்லாமே வெண்டைக்காயோட கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்மளோட நார்மல் சாதம், நம்மளுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அந்த அளவுக்கு உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் நல்லா சூடாக இருக்கும்போது கலந்தோம்னா நல்லா கட்டி ஆயிரும். சாதம் லைட்டாக ஆற வச்சு கலந்தோம்னா தான் உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு தயிர் பச்சடியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்